இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் முகப்பு மொழி. உன்னால் எதையுமே செய்ய முடியவில்லை என்றால் முடியுமான எல்லாவற்றையும் வாசிக்கத் தொடங்கு. உன்னால் எதையுமே செய்ய முடியவில்லை என்றால் முடியுமான எல்லாவற்றையும் வாசிக்கத் தொடங்கு என்கிறார் ஜேன் ஹெமில்டன். முகப்பு மொழி கேட்டீர்கள். அடுத்து வருவது இவ்வாற கவிதை. மௌனத்தின் அலறல் என்ற தலைப்பில் பேருவலை நபுஹான் ஷிஹாப்தீன் எழுதியுள்ள கவிதை. எனது பாதுகாப்பை, பிறர் பார்வையிலிருந்து காப்பை, சுதந்திரத்தை, சந்தோஷத்தை, வாழ்க்கை செலவை, மன நிம்மதியை எல்லாம் இழந்திருக்கிறேன். அவரை இழந்த நாளோடு இனி குடும்பப் பாரம் முழுதும் என் தோளோடு. எனக்கு தொழிலில்லை, வருவாயில்லை, தோழியரின் உதவி கொஞ்சம் பரவாயில்லை என்றாலும் மருத்துவம், சாப்பாட்டுச் செலவுகளுக்கு வழியில்லை. எனதோ பிள்ளைகளினதோ எதிர்காலம் பற்றி கனவேனும் காண நிம்மதியான தூக்கம் எனக்கில்லை. எதிர்காலம் பற்றிய பயம் என்னோடு விழித்திருக்கிறது. அயல் என்னை அடிக்கடி பழித்திருக்கிறது. என் மீதும் என் பிள்ளைகள் மீதும் அனுதாபப்படுகிறவர்கள் கூட என் மறுவாழ்வு பற்றி கொஞ்சமேனும் சிந்திப்பதில்லை. நான் எத்தனை வயதுடையவளாக இருந்த போதும் இனி பிள்ளைகளுக்காக வாழுங்கள் என அறிவுரை அள்ளி வீசுகிறார்கள். என் எதிர்பார்ப்புகள் பற்றி வீணாய் பேசுகிறார்கள். நான் நேசித்த, முழுமையாய் நம்பியிருந்த கணவரின் உயிர் போனது உண்மைதான். இருந்தும் உயிரோடிருப்பது என் பெண்மைதான். புரியாமல் ஏன் என் வாழ்க்கையை அடக்கம் செய்யச் சொல்கிறார்கள். வார்த்தைகளால் கொள்கிறார்கள். நரைத்து போகின்றன எனது நாட்கள். முடித்துக் கொள்ளுங்கள் என்றோ முடித்து வையுங்கள் என்றோ நான் சொல்லவில்லை. கணவனை இழந்த பெண்ணை ஓர் உயிராக நினையுங்கள். உங்கள் எண்ணங்களாலோ பார்வைகளாலோ அலட்சியப்படுத்தாமல், அவமானப்படுத்தாமல், அசிங்கப்படுத்தாமல். எங்கள் அன்றாட வாழ்க்கை செலவுக்காக, பிள்ளைகளின் படிப்புக்காக வேறு வழியின்றி உதவி தேடிப் போனால் என் பயணம் பற்றி தேடுகிறார்கள். சாகவும் முடியாத, வாழவும் முடியாத வாழ்க்கை. சில நேரம் ஆண்களிடம் கூட எம் பரிதாப நிலை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது என் பிள்ளைகளின் முன்னில். அப்போது உயிர் பிழிந்து சாறு வழியும் கண்ணில். வெட்கம் கபன் கிழிக்கும், கவலை கபுரு தோண்டும். ஆண்களின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தன்மானம் உள்ளுக்குள் தற்கொலை செய்து கொள்ள எத்தனிக்கும். எங்கள் பசிக்கு மீன் வாங்கித்தர நினைப்பவர்களே, மீன் வேண்டாம், தூண்டிலை வாங்கித்தாருங்கள். என் வேண்டுதலை ஏற்று உதவுங்கள். மௌனத்தின் அலறல் என்ற தலைப்பில் பேருவலை நபுஹான் ஷிஹாப்தீன் எழுதியுள்ள கவிதையை கேட்டீர்கள். அடுத்து வருவது கட்டுரை பக்கம். கவிஞர் ஃபைஸ் அஹ்மத் ஃபைஸ் பற்றி பன்னாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் 4ஆம் பகுதி. பார்வையாளனாய் இருப்பதில்லை, பங்குதாரராய் போராட்டத்தில் இணைவதில்தான் கவிதை தங்கியுள்ளதென்கிறார் ஃபைஸ். அவரவர் ஆற்றலுக்கேற்ப பங்கேற்பது வாழ்க்கை விடுக்கும் கோரிக்கை மட்டுமன்றி கலை விடுக்கும் கோரிக்கையுமாகும். குண்டுவீச்சுக்கள் மத்தியில் பலஸ்தீன போரில் பங்கேற்றவர் ஃபைஸ். என் குருதியின் பதாகை விரியுமிடமெல்லாம் காற்றில் அசைந்தாடும் பலஸ்தீன கொடி. உன் பகைவர் பலஸ்தீனத்தை அழித்தார். என் விழுப்புண்கள் பல பலஸ்தீனங்களை தோற்றுவித்துள்ளன என பாடுகிறார் ஃபைஸ். அமெரிக்காவில் ரோஷன்பர்க் தம்பதிகள் தூக்கிலிடப்பட்ட போது ஃபைஸ் எழுதிய போர்ப்பாடலுக்கு நிகரான ஒன்றை இன்னொரு மொழியில் காணுதல் அரிதென கூறப்படுகிறது. உன் பூவுதடுகளின் காதலுக்காக காய்ந்த மரக்கிளையின் சுருக்கு கயிற்றில் பலியிடப்பட்டோம். உன் கரங்களின் மெழுகுவர்த்திக்கு ஆசைப்பட்டு இருண்ட ஒழுங்கைகளில் கொலையுண்டோம்.
எம் உதடுகளில் கசல் பாடல்கள், எம் கரங்களில் துன்பத் தீபங்கள், கொலைக்களத்திருந்தம் பதாதைகளை சேர்த்தெடுத்து புறப்படும் பிற காதலர்களின் கரவான். இவர்களின் பாதைக்காக வேதனையின் தூரங்களை வெகுவாக சுருக்கிக் கொண்டவெம் பாதங்கள். ஃபைஸ் பற்றி ஃபைஸ் தரும் சுருக்க குறிப்புகளுடன் வெளிவந்த தஸ்தே தாஹே சாங், கல்லின் கீழ் நசுங்குண்ட கை என்ற தொகுதி சிறையில் மலர்ந்த கவிதைகளின் தொகுப்பாகும். பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அரசை கவிழ்ப்பதற்கு இராணுவ சதியில் ஈடுபட்டார்கள் என ராவல்பிண்டி சதி வழக்கில் சம்பந்தப்படுத்தப்பட்டு ஃபைசுடன் சிறைவாசம் அனுபவித்த மற்றொரு உருது கவிஞரும் ஃபைஸின் பெரிய நண்பருமான சஜ்ஜாத் சஹீர், மர்ஹூம் மேஜர் முகமது இஸ்ஹாக் முதலானோரின் சிறு விளக்கங்களும் இடம்பெற்றுள்ள இத்தொகுதியில் ஃபைஸின் சிறந்த கவிதைகள் பல உள்ளன. இத்தொகுதியில் உள்ள காதலிக்கு கூறுவதாக அமைந்த சந்திப்பு முலாகாத் ஃபைஸின் சிறந்த கவிதைகளில் ஒன்றாக விமர்சகர்களால் கருதப்படுவது. ஜோன் டொன் போன்றோரின் சிக்கலான உருவகங்கள் மலிந்த 17ஆம் நூற்றாண்டு ஆங்கில அபௌதீக ஞாபகமூட்டுவதாக அமைந்த இக்கவிதையில் இரவு ஒரு விருட்சமாக சித்தரிக்கப்படுகிறது. இவ்விருட்சம் இருளினதும் துயரினதும் குறியீடு. பின்னர் புரிதொன்று விரித்தலாய் மாறி கவிதை உச்சம் பெறுகையில் நம்பிக்கை தருவதாய் நலமான முடிவின் எதிர்வு கூறலாய் நிறைவுறுகிறது. கணைகளாய் இதயத்தை துளைக்கும் கருங்கிளை கொம்புகளிலிருந்து பேராயுதம் வடிப்போம். மனமுடைந்தோரின் விடிவு விண்ணிலில்லை. வேதனையின் கனற்பொறிகள் பூத்து வைகரை ரோஜாவனமாய் மாறியுள்ளது இங்கேதான். வேதனையை விட இரக்கங்கொண்ட விசுவாசத்தின் கங்குலை விட ஒளி படைத்த காலை பொழுதின் உத்தரவாதம் இவ்விரவி தந்த வேதனை. கவிதையில் நிகழும் இத்திடீர் மாற்றம் ஃபைஸின் அடிப்படை குணாம்சமாக விளங்குகிறது. இத்திசை மாற்றம் நிகழாவிடின் வதை தரும் விருட்சம் புலரொளியின் மலர்வனமாய் மாறுமெனவும் அவர் சொல்ல விளையும் செய்தி தெளிவற்று வழக்கொழிந்திருக்கும். ஃபைஸ் வரும் குறியீட்டு கவிஞர் அல்லர், தொடர்பாடலும் ஈடுபாடும் கொண்ட கவிஞர் அவர் என்பதை நிறுவும் கவிதை இது. சிறை வாழ்க்கை பற்றி ஃபைஸின் குறிப்பில் இவ்வாறு அவர் சொல்கிறார்: இராணுவத்திலும் பத்திரிகை துறையிலும் தொழிற்சங்க செயற்பாடுகளிலும் சிறிது காலம் கழித்த பின் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். தாஸ்தே சஃபா, ஜிந்தன்னாமா ஆகிய 2 தொகுதிகள் எனது சிறை வாழ்வின் பதிவுகளாகும். சிறைவாசமும் காதலைப் போன்று புதிய சிந்தனைகளையும் உள்ளுணர்வையும் தூண்டவல்ல ஓர் அடிப்படை அனுபவமாகும். முதலாவதாக காதல் மலரும் போது உண்டாதல் போல் சிறை வாழ்வும் எல்லா புலனுணர்வுகளையும் தூண்டிவிடுகிறது. அதிகாலையின் அந்திப்பொழுதின் பனிமூட்டம், நீலவானம், தென்றல் தரும் இனிய சுகம் யாவும் அதே அற்புத உணர்வுடன் மீள்கின்றன. அடுத்து காலம், தூரம் பற்றிய வெளியுலக பிரக்ஞை மக்கிப்போய் ஒவ்வொரு கணமும் இறுதி தீர்ப்பு நாள் போன்று மனதை அழுத்துகிறது. சில வேளைகளில் ஒரு நூற்றாண்டின் முழு நிகழ்வுகளும் நேற்றைய நிகழ்வுகளாய் தோற்றம் கொள்கின்றன. மூன்றாவதாக பிரிவின் முடிவற்ற நீட்சியால் படிக்கவும் சிந்திக்கவும் படைப்பியலினும் மணப்பெண்ணை அலங்கரித்து பார்க்கவும் தாராளமாய் அவகாசம் கிட்டுகிறது. ஒருமுறை லாகூர் சிறையில் இருக்கும் போது ஃபைஸுக்கு கடுமையான பல்வலி ஏற்பட்டு அவரை பல் வைத்தியரிடம் கொண்டு போக சிறைச்சாலை வாகனமின்றி இருமரங்கிலும் குதிரைகளில் 2 காவலர்களின் பாதுகாப்புடன் ஒற்றை குதிரை வண்டியொன்றில் கொண்டு செல்ல நேர்கிறது. இச்சம்பவத்தை ஃபைஸ் விவரிக்கிறார். பிரசித்தமான லாகூர் வீதி வழியாக நாம் போய்க் கொண்டிருந்தோம். லாகூர் இத்தமாஷாவை கண்டுகளிக்கிறது. மக்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். டோன்கா வண்டி பஜாரில் நிறுத்தப்பட்டு சனங்கள் சூழ்ந்து கொள்கின்றனர். மிட்டாய் விற்பவன் முதல் பேப்பர் விற்பவன் வரை எல்லா தொழிற்துறைகளைச் சேர்ந்தோரும் கூட்டத்தில் காணப்படுகின்றனர். இப்படியோர் கண்கொள்ளா காட்சியை இதற்கு முன் நான் கண்டதில்லை. படிப்படியாக கூட்டம் ஓர் ஊர்வலமாய் மாறுகிறது. இதன் விளைவாக பிறந்ததே இன்று விலங்குகளுடன் வா கடைவீதிக்கு என்ற கவிதை. கவிஞர் ஃபைஸ் அஹ்மத் ஃபைஸ் பற்றி பன்னாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் 4ஆம் பகுதியை கேட்டீர்கள். தொடர்வது பாடல் பக்கம். எம் பீர் முகம்மது அவர்கள் பாடிய பாடல். அம்மாவென்று சொன்னாலும் நாவில் அமுதம் வழிந்தோடுதே.
வழிந்தோடுதே. சிந்தையிலே என்றும் நிலையாகினாய், உன்னை நினைக்கின்ற போதென்றும் துணையாகினாய். சிந்தையிலே என்றும் நிலையாகினாய், உன்னை நினைக்கின்ற போதென்றும் துணையாகினாய். அன்புருவே என்னை ஆளாக்கினாய், அன்புருவே என்னை ஆளாக்கினாய். அம்மா உன்னைத்தான் மறந்திடுமா, அம்மா அம்மாவென்று சொன்னால் நாவில் அமுதம் வழிந்தோடுதே. அம்மா அம்மாவென்று சொன்னால் நாவில் அமுதம் வழிந்தோடுதே. தன்னடமில்லாத கடலாகினாய், தங்கச் சுரங்கம் போல் மனம் கொண்ட நிலவாகினாய். தன்னடமில்லாத கடலாகினாய், தங்கச் சுரங்கம் போல் மனம் கொண்ட நிலவாகினாய். மின்னிடும் விண்மீன்கள் நீயாகினாய், மின்னிடும் விண்மீன்கள் நீயாகினாய். அம்மா இதயம் மறந்திடுமா, அம்மா அம்மாவென்று சொன்னால் நாவில் அமுதம் வழிந்தோடுதே. அம்மா அம்மா என்று சொன்னால் நாவில் அமுதம் வழிந்தோடுதே. சுவண்ணத்தை பாதத்தின் கீழ் காணலாம் என துயவன் திருத்தூதர் புகன்றார்களே. சுவண்ணத்தை பாதத்தின் கீழ் காணலாம் என துயவன் திருத்தூதர் புகன்றார்களே. வையமெல்லாம் அன்னை கீழாகுமா, இந்த வையமெல்லாம் அன்னை கீழாகுமா. அம்மா அன்னையா பெருவிளக்கே, அம்மா அம்மாவென்று சொன்னால் நாவில் அமுதம் வழிந்தோடுதே. அம்மா அம்மாவென்று சொன்னால் நாவில் அமுதம் வழிந்தோடுதே. இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம். எச்.ஏ.எல். கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர். இதை எனக்கு கூறியவர் அபுபக்கர், அவருக்கு கூறியவர் ஜெயித், அவருக்கு கூறியவர் அலி, அவருக்கு கூறியவர் ஹதீஜா. அந்த அனுபவத்துக்குள்ளான முஹம்மதின் வாய்மொழி மூலம் நேரடியாக கேட்டிருந்தார் ஹதீஜா. அனைத்துக்கும் மேலாக இறைவனே அதனை தன் அல் குர்ஆனின் அத்தியாயம் நஜ்மின் 18 வசனங்கள் மூலமாக உறுதி செய்கிறான். எனவே அது உறுதிமிக்கது, வேதம் தரும் சான்றாய் அமைந்தது. ஜிப்ரீல் வருகை தந்தபோது ஹிரா மலை குகையில் முஹம்மது தனித்தவராக இருந்தார். ஜிப்ரீல் கூறினார், ஓதுவீராக. முஹம்மது பதிலளித்தார், நான் ஓத அறியேன். ஜிப்ரீல் மீண்டும் பணித்தார், யாவையும் படைத்த உமது இறைவனின் திருநாமத்தால் ஓதுவீராக. அவனே மனிதனை இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான். நீர் ஓதும், உமது இறைவன் மாபெரும் கொடையாளி. அவன்தான்
எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அன்றி மனிதன் அறியாதவைகளை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். ஓதுவீராக. இருந்தும் முஹம்மது கூறினார், நான் ஓத அறியேன். உடன் ஜிப்ரீல் மிக்க வலிமையுடன் முஹம்மதை பிடித்து தழுவி இறுக்கி அமிழ்த்திட அவர் மரணித்து விட்டோம் என எண்ணுமளவு மூச்சடைத்து நின்றார். கடுமையான அவ்வுணர்வின் இறுதியில் ஜிப்ரீல் அவரை விடுத்து குகையினின்று மறைந்தார். மனிதருக்காக இறைவனிடமிருந்து ஒரு செய்தி தன்னுள் பதியப்பட்டுள்ளதென உணர்ந்தனர் முஹம்மது. ஆனால் இன்னமும் அது என்னவென அவர் அறியவில்லை. ஜிப்ரீல் கொண்டு வந்த செய்தியின் பழுவினை தாங்கும் வலிமையை இழந்திருந்தது மனம். குகையிலிருந்தும் வெளியிறங்கி குன்றின் மீது ஏறலானார் முஹம்மது. இடையே மீண்டும் தோன்றினார் ஜிப்ரீல். கால்களை குறுக்காக கொண்டு மனித உருவினராய் தொடுவானத்தே அமர்ந்திருந்தார் அவர். பார்க்குமிடமெல்லாம், தலை திரும்பும் திசையெல்லாம், வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ எங்கு நோக்கினும் ஜிப்ரீலையே கண்டார் முஹம்மது. மீண்டும் வானவரின் குரல் ஒலித்தது. முஹம்மதே, இறைவனின் தூதர் நீர், நான் ஜிப்ரீல். வீடு நோக்கி ஓடி குளிரால் நடுங்கி போர்வையுள் புகுந்தார் முஹம்மது. இறையோனிடமிருந்து கிட்டியதொரு காட்சியோ அது? ஆவிகளின் விஷமத்துக்காளான ஒரு மனிதனோ நான்? மனம் நோய்வாய்ப்பட்டு விட்டதோ? நிலவு தாக்கியதோ? சிந்தையில் புயலேதும் எழுந்ததோ? தான் வெறுமனே ஒரு மனிதன் என்ற உணர்வு மட்டும் அவருள் இருந்தது. கம்பளிகள் பலவால் தம்மை போர்த்தி நடந்த விந்தைகள் அனைத்தையும் கதீஜாவிடம் விளக்கினார் நபிகளார். சாதாரண சம்பவங்களையே அற்புதங்களால் நிறைப்போரும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நிறம்பூசி நிற்போரும் இருக்கவே செய்கின்றனர். ஜிப்ரீல் நபிகளாரை தொடர்ந்து அன்னாரின் இல்லத்துக்குள்ளும் வந்ததாகவும், வந்த அந்த வானவர் நல்லவரோ அல்லவரோ என கதீஜா பரீட்சித்து தெரிந்து கொண்டதாகவும் பல்வேறு கதைகள் கூறுவர். நம்மை திருப்தியுறச் செய்யும் கதைகள் எப்போதுமே உண்மைகளை கூறுபவை அல்ல. எதையும் குறித்துணர்ந்து அறிந்து கொள்ளும் கொடையினை இறைவன் கதீஜாவுக்கு அளித்திருந்தான். தம் கணவரை தேற்றினார் அவர். அவரது அச்சங்களை விலக்கினார். நிச்சயமற்ற நிலையின் ஐயங்கள் போக்கி இதயத்துள் உறுதியை நட்டார். நபிகளாரே வலிமை இழந்தவராக, தாழ் உணர்வினராய், தன்னைத்தான் ஐயுற்றவராய் இருந்த வேளை மர்மத்தினை பகுத்துணர்ந்து விசுவாசம் கொண்டார் கதீஜா. நபிகளாரை பலமுறச் செய்த அவர், இறைவன் உண்மையில் மனிதர் ஒருவரை ஏமாற்றுதல் செய்யான் என்றார். அன்று இரவு முழுவதும் வானவ தூதரின் வாசகத்துக்குரியவராய் தன் கணவரை தாங்கி நின்றார் கதீஜா. முஹம்மதே, இறைவனின் தூதர் நீர். மாட்சிமை மிக்க அந்த இரவினையே லைலத்துல் கத்ர் என்பர். இந்த இரவில்தான் இறைவன் மனித குலத்துக்கு ஒளியினை ஈந்தான். இந்த இரவில்தான் சுவனத்தின் ஆசியினை பூவுலகுக்கு கொண்டுவர ஜிப்ரீலை அங்கீகரித்தான் இறைவன். இந்த இரவில்தான் தன் இறுதி தூதருக்கு இறைவன் தன் முதல் ஞானத்தை அருளினான். இந்த இரவில்தான் கதீஜா நம்பிக்கை கொண்டவராய், நம்பிக்கையாளர்கள் அனைவரதும் தாயாய் அமைந்தார். இறைவன் தன் கருணையை மனித குலத்துக்காய் அள்ளித் தந்ததும் இந்த இரவுதான். எது இந்த இரவென யாரும் அறியார். ரமலானிலா? ஆம். நோன்பின், திருமறையின் மகத்துவங்களின் மாதம் ரமலான். ஆதியும் அந்தமுமாய் முதற்பிறையின் கீற்றினைக் கொண்ட இம்மாதத்தின் 30 இரவுகளினுள் தான் இரவுகள் அனைத்தினதும் மகுடமான மாண்பு நிறை இவ்விரவும் சங்கமித்துள்ளது. அது 17ஆம் இரவென்பாரும், 23ஆவதென்பாரும், 25ஆவதென்பாரும், 27 என்றே அடித்துக் கூறுவோருமாக பல்வேறு சாரார் உளர். 1000 மாதங்களினும் உயர்வானது இந்த இரவு என குர்ஆனே வியந்துரைக்கும். என்றாலும் இதுதான் இந்த இரவு என நிச்சயமாக அறிந்தவன் இறைவன் மட்டுமே. H.A.L. கிரேக் அவர்கள் எழுதி
கவிஞர் அல்லா சூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீம்.